அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய சிங்கப்பெண்கள் பட்டிமன்றத்தில் இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு, இன்றைய பட்டிமன்றம் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பட்டிமன்றம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது இதனுடைய நடுவர் அவர்களை நான் உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். நடுவர் முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அவர்கள் ஏற்கனவே நம்முடைய தளத்திற்கு நன்கு அறிமுகமானவர்கள். எப்போதும் எந்த உதவி நமக்கு கேட்டாலும் உடனடியாக ஓடி வந்து நமக்கு அதை செய்து தருபவர்கள். நம்மோடு தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக பயணித்து வருபவர்கள். வாலாஜாபேட்டை சார்ந்தவர்கள். ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள், இலக்கிய மேடைகள் என தமிழ் எங்கெல்லாம் சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் அதன் தலைமகளாக இருப்பவர்கள். எல்லா இடத்துலையும் அவங்கள பார்க்க முடியும். இவங்க மூலமா அறிமுகமான குழந்தைகள், மாணவர்கள் ஏராளம். அவர்களெல்லாம் பல்வேறு தளங்கள்லையும் அறிமுகப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி அவர்களுக்கும் பேச வாய்ப்பு வாங்கி கொடுப்பதில் முதல்வர். இன்னைக்கு இவங்க தான் நம்முடைய நடுவர். இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியாவா, செல்ஃப் டிசிப்ளினா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. அதே தலைப்புல சிறப்பாக பேசுவதற்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், குழந்தைகள், மாணவிகள் எல்லாரும் ஆர்வமாக வந்திருக்காங்க. இவங்களுடைய பேச்சுல இன்னைக்கு பொறி பறக்கும் அப்படிங்கிறது உறுதி. மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு தளம் நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. சிங்கப்பெண்கள் அதிரடி பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் இதயங்களுக்கும் என்னுடைய கொடான கொடி தமிழ் வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நல்லதொரு தலைப்பில் நாம் நுழைகிறோம். இன்றைய இளம்பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியாவா, செல்ஃப் டிசிப்ளின்? இப்பத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு தான் அது இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா எடுத்ததுமே நுனி நாக்கு ஆங்கிலம், திஸ் இஸ் மை லைஃப் என்று விட்டேத்திட்டனம். பொருளாதார சுதந்திரம் அதிகமா இருக்கிறது, ஏன்னா சம்பாதிக்கிறது கை நிறைய, முடிவுகளை தானே எடுக்கிற ஒரு சுதந்திரம். பாரம்பரியமா, கலாச்சாரமா, 1/4 கிலோ என்ன வேலை அப்படின்னு கொஞ்சம் கேட்கிற ஒரு 50%. பெற்றோர் இவ்வளோ வேலைக்காரங்களா கூட அம்மா இது செய் அது செய், அவங்களோட ஓப்பனா சொல்லப்போனா அவங்களோட இன்னர் வேற கூட எடுத்து போடுற அவலட்சணமான துவைச்சு போடுற சூழல்ல இன்னைக்கு பெற்றோர்களின் நிலை. ராணி எலிசபெத் சொல்லப்போனா அவங்களுக்கே படிப்புக்கு அவங்களுக்கு கொடுக்கல முக்கியத்துவம். ஏன்னா 8ஆம் ஹென்ரியால புறக்கணிக்கப்பட்டவங்க. அவர் இறந்த பிறகுதான் அவங்க அம்மா அந்த அம்மா படிக்க வச்சு இன்னைக்கு பேசப்படுகின்ற ராணியா வந்தாங்க. ஆனா சுதந்திரம் கொடுக்கப்பட்டதே அவங்க தவறான வழியில மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. இதை இங்க எடுத்துன்னு வரும். இந்த 2 தலைப்புகளை பார்க்கும்போது அந்த செல்ஃப் டிசிப்ளினா, சோசியல் மீடியானா நல்லதா இருக்கு, கெட்டதா இருக்குது. நல்லதா கெட்டதா தீர்மானிக்கணும்னா அது நெருப்பு போல நம்ம நினைச்சுக்கணும். நெருப்பு உணவையும் சமாளிக்கும், வீட்டையும் எரிக்கும். அது போலதான் சோசியல் மீடியா. அது நல்லதையும் செய்யும், பயன்படுத்துற விதத்தை பொறுத்து அழிக்கவும் செய்யும். இதை தெரிஞ்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் நம்ம எடுத்துன்னு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையை மாத்துறது தன்னொழுக்கமா, செல்ஃப் டிசிப்ளின். உண்மைதானே? தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்றது தானே தன்னொழுக்கம்.
நேரத்தை மதிக்கிறது, சொல்ல காப்பாத்துறது. அதை காப்பாத்தணும்னா அதுக்கு உண்டானது என்ன மெனக்கெட்டாலும் படுறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, எடுக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசாத, ஆசைகளுக்கு அளவு வைக்கிறது, இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பது. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எது எப்படியோ செல்ஃப் டிசிப்ளினா சோசியல் மீடியாவா ரொம்ப அழகா மூணு பேர் இங்க தரப்புல இருந்து பேச போறாங்க. நிக்ஷிதா, மீனாட்சி, அப்ரின் 3 பேரு சோசியல் மீடியா தான் என்ற தலைப்பிலையும் 3 பேரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்று அழகு பார்க்கிறது நம்முடைய சிங்கப்பெண்கள் அதிரடி பட்டிமன்றம். யாஸ்மின், நித்யஸ்ரீ, சீதா 3 பேரும் இல்ல தன்னொடுக்கம் தான் முக்கிய, செல்ஃப் டிசிப்ளின் தான் இந்த தலைப்புல பேச இருக்கிறாங்க. யார் எப்படி பேசுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் பட்டிமன்றத்தின் தீர்ப்பு அமையும் என்பதை சொல்லி அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நேரம் கடைபிடிக்கணுமா? நம்ம 1 மணி நேரத்துல பட்டிமன்றம் முடிக்கணும்னா இது ஒரு 10 நிமிஷம் முன்ன 10 நிமிஷம் பின்னாடி நடுவில் ஒரு 2 நிமிஷம் இவ்வளவுதான் என்னோட பார்ட்டு. உங்க பார்ட்டும் 5 to 6 நிமிஷத்துல முடிச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு நான் பெண்ணில் இப்படி காமிச்சா நீங்க கடைசி பாயிண்ட்க்கு வந்துடணும்னு அர்த்தம். இதை கொஞ்சம் முன்னெடுத்துக்குங்க. 5 to 6 நிமிஷம் எடுத்து இந்த பட்டிமன்றம் சரியான நேரத்துல நம்ம முடிக்கிறதுக்கு ஒத்துழைக்க பேச்சாளர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்ம இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது செல்ஃப் டிசிப்ளினே என்ற தலைப்பில் பேச யாஸ்மின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேசலாமா மேம்? பேசலாமா? மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்று இதை எடுத்து நடத்தும் தலைவரே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். அதாவது இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இளம் பெண்களோட வாழ்க்கையை மாற்றுவது சமூக ஊடகமா இல்ல சுய ஒழுக்கமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்புல நான் உறுதியா சொல்லுவேன், சுய ஒழுக்கம் தான் மனிதர்களோட வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு. முதல்ல நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புறேன். நான் சோசியல் மீடியாக்கு எதிராகலாம் நான் பேச வரல. சோசியல் மீடியா நம்மளுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு எதிரணியில சொல்லுவாங்க. நம்ம வாய்ப்பு சோசியல் மீடியால இருந்து வாய்ப்பு வர வாய்ப்பை நம்ம நன்றாக பயன்படுத்தணும். அது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு பார்க்காம அதை நல்ல வழியில நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவைப்படுறது சுய ஒழுக்கம் தான். இப்போ உள்ள இளம் பெண்களும் சரி இளைஞர்களும் சரி புக்கை எடுத்து 2 நிமிஷம் பார்த்தாலே அப்பா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. இதுவே நம்ம ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னா நேரம் ஓடுறதே தெரியாதுங்க, அப்படியே உட்காந்து பார்க்க வேண்டியது. அப்படிதான் இந்த காலகட்டத்தில் உள்ளவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சுய ஒழுக்கம் தெரியாதுமா அப்படி பார்த்துன்னு இருக்கிறாங்க. சுய ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, சுய ஒழுக்கம் இல்லாத சமூக ஊடகம் ஒரு வெற்று காகிதம் தாங்க. இப்போ நான் ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு கத்தி இருக்குன்னா அந்த கத்தியை வச்சு ஒரு உயிரை எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு தான் பாப்பாரு. இதுவே அந்த கத்தியை கொண்டு போய் குற்றவாளிகிட்ட கொடுங்களேன், எப்படிடா ஒரு உயிரை எடுத்து எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம், எப்படிடா குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். அதுதான் அவனோட மூளை. இந்த இடத்துலதான் சுய ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ணு நம்மளுக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம எல்லார் கையிலயும் ஒரே மொபைல் தான் இருக்கு. எல்லார் போன்லயும் யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருந்தும் கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்கல்ல சுய ஒழுக்கத்தோட, அவங்களாம் டாக்டர், இன்ஜினியரு இந்த மாதிரி துறையில போயிட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ பயன்படுத்துற மத்த இன்னும் சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ரீல்ஸ் பார்ப்போம், என்ன ஆயிட போகுது, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன்னோட நேரத்தையும் இழக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட எதிர்காலத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடுவரவர்களே இன்னொன்னு சொல்றேன். இப்போ நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடு பிரேக் வருது, பிரேக் போடாமலா போவீங்க? அப்படியே போனா என்னங்க ஆகும், போய் முட்டிக்க தான் செய்யும். அதே மாதிரிதாங்க சோசியல் மீடியாவும். சோசியல் மீடியால சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை அப்படின்னா பிரேக் இல்லாம எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அது ஒரு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுரும். இது மிகவும் உண்மையான ஒண்ணுதான். இன்னொன்னு சில சொல்றதுக்கு விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இளம் பெண்களும் சரி இளைஞர்களும் சரி போன்ல 98%, ஐயோ போன்ல 100% சார்ஜ் இருக்கணும், அப்பதான்டா நீ ஃபுல்லா உட்காந்து போன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல இருந்து விறுவிறுன்னு போய் சார்ஜ் லைட்டா குறைஞ்சாலே போதும், விறுவிறுன்னு போய் போனை கொண்டு போய் சார்ஜ் போட்டுடுறாங்க. இந்த விஷயத்துல அவங்க 10% படிச்சுப்பா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இந்த இடத்துலதான் சுய ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ணு ஏற்படுது. இப்ப எதிரணி எல்லாம் சொல்லுவாங்க,
இப்ப சோசியல் மீடியா வந்ததுனாலதான்ப்பா பல பேரோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இதை நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நம்மளோட சமூகம், பழைய சமூகம், அதாவது நம்மளோட முன்னேறின காலகட்டத்துல சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமலே பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல அதை நான் பதிவிட விரும்புறேன். ஏன்னா அவங்களோட வெற்றிக்கு ஒரே காரணம் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒண்ணுதான். அது மட்டும் அல்லாம ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சமூக ஊடகத்தை பற்றி சொல்லல, ஆனா வாழ்க்கையை உயர்த்தும் ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் இருந்தா நேரம் நம்ம நண்பன், ஒழுக்கம் இல்ல அப்படின்னா நேரம் நம்மளோட எதிரிங்க. அது மட்டும் அல்லாம இன்னும் சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புறேன். இப்போ சோசியல் மீடியாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கலாம், வேலை வாய்ப்புகளை தேடிக்கலாம். ஆனா அந்த சோசியல் மீடியாவை நம்ம கட்டுப்பாட்டோட பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி நம்ம அமைக்க முடியும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு சாவி மட்டும்தான். ஆனா அந்த சாவியை வச்சு வெற்றிக்கான பாதையை கொடுப்பது சுய ஒழுக்கமே என்று கூறி இன்றைய இளம்பெண்களோட வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி, வணக்கம். மிக மிக அழகாக நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்கம்மா. ஸ்பீட் பிரேக். இந்த ஸ்பீட் பிரேக் தான் செல்ஃப் டிசிப்ளின். அதை வச்சாண்டாலே நினைச்சாண்டாலே போதும், இளம் பெண்கள் தன் வாழ்க்கையை நல்ல வழியில மாற்றிட்டு போலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே போல சார்ஜ் போடுற நேரம் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. அப்படி படிப்பு தானே வாழ்க்கையை அப்படி தூக்கிட்டு போவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒரு குரலை எடுத்துன்னு வந்து சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்ததுமா. ஆமாமா, அது ஒரு அழகு அல்ல, அறிவு கூட மட்டும் அல்ல, பணம் இல்ல, அது தன் ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின்றது வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நல்ல வழியில பயன்படுத்தாதே அவரவர் கையில். ரொம்ப அழகா சொல்லி சென்ற யாஸ்மினை இந்த அரங்கம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது. அருமையாக பல தளங்களில் முன்னுக்கு வாழ்த்துகிறது. தன் தொடர்ந்து இல்லப்பா, இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாத்தறது சோசியல் மீடியா தான். இன்னைக்கு நம்ம பேசினிக்கிறதே அது மூலம் தானே. அதை வச்சுட்டு என்ன பேசுறீங்க நீங்க? இந்த தலைப்புல பேசுவதற்கு அன்போடு மீனாட்சியை அழைக்கிறோம். உயிரத்த என் நாவில் இவள் உயிரெழுத்தாய் வந்தாள், என் மெய்சிலிருக்கும் வண்ணம் மெய்யெழுத்துக்கள் தந்தாள். உயிரும் மெய்யும் இணைந்தால் நான் என்பதை உணர்த்த இவள் உயிர்மெய் எழுத்தானாள். தாய்மடியில் தவழும் சேயுண்டு இந்த சேயின் நாவில் தவழும் தாயவள். என் அன்னை மொழியை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவரவர்களே, எதிரணியில் இருக்கும் நண்பர்களே, அவையோகே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இன்னைக்கு பேச வர்றது இந்த இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியா என்ற அணிக்காக. எதிரணியில் இருக்கிற நண்பர்கள் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால்தான் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. நானும் அதை மறுக்கல. ஒழுக்கம் அவசியம், கட்டுப்பாடு அவசியம். ஆனா அந்த ஒழுக்கத்தை உருவாக்குற சூழல் என்ன, அந்த சிந்தனையை விதிக்கிறது யார்? அதுதான் இன்று விவாதிக்க வேண்டிய விஷயம். ஒரு காலத்துல ஒரு பெண்ணோட உலகம் வீடு, பள்ளி, கல்லூரி, உறவினர்கள் என இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படியா? உலகமே அவங்க கைக்குள்ள இருக்கு. ஒரு கிராமத்துல இருக்கிற மாணவி உலக அளவுல சாதிச்ச ஒரு பெண்ணை பார்த்து நானும் இப்படி சாதிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு காரணம் என்ன? அந்த எண்ணத்தை யார் விதைச்சது? சோசியல் மீடியா தானே. இன்னைக்கு ஒரு இளம் பெண் மொழிகள் கத்துக்கவும் வீட்டில் இருந்தபடியே தொழில் தொடங்கவும் சோசியல் மீடியா தானே காரணமா இருக்கு. எதிரணி நண்பர்களே, ஒரு கேள்வி. ஒரு கதவு திறந்தால்தான் உள்ளே போக முடியும். அங்க போய் முடிவு பண்றதுதான் செல்ஃப் டிசிப்ளின். எதிரணி தொழில் சொன்னாங்களே, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா நேரம் போவதே தெரியலன்னு. அது போல எல்லாருமே ரீல்ஸ் பார்க்கலையே. அந்த நேரத்துல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, யூபிஎஸ்சிக்கு தயார் செய்யறாங்க தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க சோசியல் மீடியாவால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு. நான் மறுக்கல. ஆனா ஒரு விஷயம், நெருப்பு சமைக்கவும் பயன்படுது, அதே நெருப்பு கவனக்குறைவா இருந்தா வீட்டையே எரிக்குது. அதனால நெருப்ப தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி சோசியல் மீடியா நல்ல மாற்றத்தையும் தரும், தவறான மாற்றத்தையும் தரும். அது நாம பயன்படுத்துற விதத்துல தானே இருக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், செல்ஃப் டிசிப்ளின் வாழ்க்கையை நடத்த உதவலாம். ஆனா வாழ்க்கையின் திசையை முதலில் மாற்றுவது சோசியல் மீடியா தான். இப்ப எதிரணி நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம சோசியல் மீடியா மட்டும் இருந்தா என்ன பண்ணணும்னு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன்.
ஒரு மாணவி மருத்துவராகவும், ஒரு மாணவி ஐஏஎஸ் படிக்கவும், ஒரு மாணவி தொழில் முனைவராகவும் ஆசைப்படுறார். இந்த கனவெல்லாம் எங்க இருந்து வருது? பாட புத்தகத்தில் இருந்தா, இல்ல வீட்டுல சொன்னதால மட்டுமா? இல்லையே. உலகம் முழுவதும் சாதிக்கிற பெண்களை பார்த்து நானும் சாதிக்கணும்னு நினைக்க வச்சது சோசியல் மீடியா தான். மாற்றம் முதலில் மனசுலதான் ஆரம்பிக்கும். அந்த மனசை தொட்டது சோசியல் மீடியா தான். செல்ஃப் டிசிப்ளின நான் எதிர்க்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். செல்ஃப் டிசிப்ளின் என்பது உள்ள இருந்து வர சக்தி. சோசியல் மீடியா என்பது வெளியிலிருந்து வர தாக்கம். உள்ளிருந்து வர சக்தி வளரணும்னா வெளியிலிருந்து வர தாக்கம் தானே காரணம். அதனால்தான் நான் இன்று ஒரு இளம் பெண்ணின் சிந்தனை மாறுது. அவளோட கனவு மாறுது, அவளோட இலக்கு மாறுது, அவளோட தன்னம்பிக்கை மாறுது, ஏன் அவளோட வாழ்க்கை பாதையே மாறுதே. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி நிக்கிற மிகப்பெரிய சமூக சக்தி சோசியல் மீடியா தானே. அது ஒரு தகவல் உலகம், அது ஒரு வாய்ப்புகளின் உலகம், அது ஒரு கனவுகளின் உலகம், அது ஒரு மாற்றத்தின் உலகம். அதனால் தான் ஆணித்தனமா சொல்றேன், இந்த இளம் பெண்ணின் வாழ்க்கையை மாற்றுவது செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் இல்ல, அந்த வாழ்க்கை திசையே மாற்ற மிகப்பெரிய சக்தி சோசியல் மீடியா தான். இறுதியாக இந்த அருமையான பட்டிமன்ற மேடையில் என்னை கருத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய்மொழியான தமிழுக்கு என்னோட தலைவணங்கத்தை செலுத்திவிட்டு, இந்த இளம்பெண்ணின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியா தான் என்ற என்னுடைய கருத்தை ஆணித்தனமாக பதிவு செய்து என்னுடைய நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியா தான். ஒரு இளம் பெண் ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க, மீனாட்சி தான். ரொம்ப அழகா இருந்தது. அவங்க சொல்ற கருத்து, கனவை நனவாக்கணும்னா அது எங்க இருந்துங்க வரும்? வெளியில இருந்து வர சோசியல் மீடியா மூலம் தானே. அந்த கருத்து ரொம்ப அழகா இருந்தது. ஒரு காலத்துல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு செய்தித்தாள், வானொலி, டிவி இதெல்லாம் இருந்தது இல்லைங்க. இன்னைக்குதான் கையளவு கைபேசி வந்துடுச்சு. அந்த ஒரு கைபேசி உலகமே கைக்குள்ள. இன்ஸ்டாகிராம் என்ன, ஃபேஸ்புக் என்ன, வாட்ஸ்அப் என்ன, யூடியூப் என்ன, ஸ்னாப்சாட்னா எல்லாமே எனக்கு கிடைச்சது. இப்ப ஏஐன்னு கூட ஒண்ணு வந்தாச்சு. இதெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு இளம் பெண்களுக்கும் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அங்கமாக உள்ளது இந்த சோசியல் மீடியா தான். ரொம்ப அழகா சொல்லி சென்ற மாணவியை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது நம்முடைய அரங்கம். நல்ல பேச்சு தளங்கள்ல இன்னும் நல்ல பயணிக்கணும்னு வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்மிடையே இல்லை, இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கை முறையை மாற்றுவது சுய ஒழுக்கமே என்ற தலைப்பில் பேச நித்யஸ்ரீயை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். அன்பான நடுவர் அவர்களுக்கும் எதிரணி தோழிகளுக்கும் அவையினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர் பேசும்போது சரி, எதிரணியில இருந்து பேசின இப்ப மீனாட்சி பேசும்போது சரி, ஒரே ஒரு விஷயத்த கரெக்ட் பதிவு பண்ணாங்க. என்னன்னா, நம் சோசியல் மீடியா அப்படிங்கிறது அதுல நல்லதும் இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதும் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்டதும் இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணாங்க. ஆனா அதை எவ்வாறு பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் அதை எவ்வாறு பயன்படுத்துறான் அப்படிங்கிறது எங்கேருந்து தீர்மானிக்கப்படுது? அவனோட சுய ஒழுக்கத்துல இருந்தா அவன் எவ்வாறு பயன்படுத்துவான் அப்படிங்கிறது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அது அந்த சோசியல் மீடியாவில நல்லதும் இருக்கிற கெட்டதும் இருக்கிற சோசியல் மீடியாவை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறதே இங்க வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான் நடுவர் அவர்களே. எதிரணியில இருந்து தோழி மீனாட்சி பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு பல பெண்கள் வந்து ரீல்ஸ் மூலியமா பல பெண்கள் வந்து டாக்டர் ஆகி, ஐஏஎஸ் ஆகி, கலெக்டர் ஆகி, போலீஸ் ஆகி பல துறையில வந்து சாதிக்கிறத வந்து ரீல்ஸ் மூலியமா பார்த்து மோட்டிவேட் ஆகுறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு வந்து மீனாட்சி அவங்க சொன்னாங்க. அவங்க அங்க வந்து டாக்டராவோ கலெக்டராவோ ஆனதுக்கு ரீல்ஸ் மட்டுமா காரணமா இருந்திருக்கும்? அவங்களோட சுய ஒழுக்கம், அவங்க வந்து கன்சிஸ்டன்டா அவங்க வேலையை பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு காரணமா இருந்தது ரீல்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட ரியல் எஃபர்ட் அப்படிங்கறத வந்து நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் நடுவர் அவர்களே. இப்ப சோசியல் மீடியா வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. நம்மளுக்கு வந்து வாய்ப்பை வந்து கையில கொடுக்குது. நம்ம வாய்ப்புகளை முன்னாடி மாதிரி தேடி போக வேணாம், கையிலேயே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியா வாய்ப்புகளை கொடுக்குதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை இருந்தா மட்டும் மரம் வளர்ந்துருமா? அதை தினமும் பராமரிச்சு வளர்க்க வேணாமா ஒரு மரத்தை? அந்த பராமரிப்புக்கு நமக்கு வந்து சுய ஒழுக்கம் தேவைப்படும். சோசியல் மீடியா என்பது ஒரு வாய்ப்பு மட்டுமே நடுவர் அவர்களே. அதை வெற்றியாக மாற்றுவது செல்ஃப் டிசிப்ளின் தான் நடுவர் அவர்களே. இப்ப வந்து சோசியல் மீடியா பெண்களுக்கு வந்து உலகத்தோட கதவுகளை திறந்து வைக்குது, பெண்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், கதவுகளை திறந்து வைக்குது. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி சரியான பாதையும் இருக்கு, தவறான பாதையும் இருக்கு.
சரியான பாதையில போறதா தவறான பாதையில போறதா அப்படிங்கறது ஒருத்தவங்களை வந்து நிர்ணயிக்கிறது வந்து அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின் தான் நடுவர் அவர்களே. இப்ப சிம்பிளா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. இப்ப ஒரே வீட்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் ஒரே மொபைல், ஒரே யூடியூப், ஒரே இன்ஸ்டாகிராம் இருக்கு. அத வந்து ஒருத்தர் நல்ல வழியில பயன்படுத்தி நல்லா படிச்சு நல்ல தொழிலோ நல்ல நல்ல வெற்றி அடையறாங்க வாழ்க்கையில. இன்னொருத்தவங்க வந்து அத நாள் முழுவதும் ரீல்ஸ்லயே ஷார்ட்ஸ்லயே நேரத்தை செலவழிச்சு அதுலயே போய் வாழ்க்கைய வந்து அவங்க வாழ்க்கை அப்படி போயிடுது. இங்க வந்து 2 பேருக்கும் யூடியூப் ஒண்ணுதான். மாறுனது வந்து ஆப் இல்ல, அவங்களோட மனப்பான்மை நடுவர் அவர்களே. இங்க வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த 2 பெண்கள்ல ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையோட தரமே மாறி இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு வெறும் மாறினது கண்ணோட நிறமா தான் இருக்கும் நடுவர் அவர்களே. ஏ இன்னுமே வாழ்க்கையில வந்து நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கணும்னா, இன்னைக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய வீடியோ பாக்குறோம். டயட் வீடியோ, நியூட்ரிஷன் வீடியோ எல்லாம் பாக்குறோம். ஆனா வந்துட்டு பாக்குறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஆரோக்கியமா மாறிட்டோமா? இல்ல, இங்க வந்து மாற்றுவது வந்து வீடியோ இல்ல, ஒருத்தவங்களோட மனப்பான்மை தான், அவங்களோட ஒழுக்கம் தான். சோசியல் மீடியா வந்து வாழ்க்கையை மாற்றுதுன்னா, அதே சோசியல் மீடியா பயன்படுத்தும் எல்லாரும் ஏன் வாழ்க்கையில வெற்றி பெறல? எதிரணி கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சோசியல் மீடியா பயன்படுத்தும் எல்லாரும் ஏன் வாழ்க்கையில வெற்றி பெறல? அதுக்கு வந்து பதில் ஒன்னே ஒண்ணுதான், செல்ஃப் டிசிப்ளின் இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஆறு வந்து கரை இருந்தால்தான் நடுவர்களை சீராக ஓடும், இல்லைன்னா வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும். சோசியல் மீடியா என்பது ஒரு சாதனம் மட்டும்தான். அதை சாதனையாக மாற்றுவது செல்ஃப் டிசிப்ளின் தான் நடுவர் அவர்களே. ஒரு எளிமையான உதாரணம் எடுத்துக்கணும்னா, இந்த வானத்துல பறக்கிற பட்டம் போலதான் நடுவர் அவர்களே இந்த சோசியல் மீடியா. பார்க்க அழகாகத்தான் இருக்கும், சுதந்திரமாக தான் பறக்கும். ஆனால் அந்த பட்டத்தை அங்கும் இங்கும் போகாமல் காற்றிலோ அல்லது மின் கம்பியிலோ மரத்திலோ சிக்கி கொள்ளாமல் அடியிலிருந்து பிடித்து கொண்டிருக்கும் நூல் தான் நடுவர் அவர்களே இந்த செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை என்றால் அந்த பட்டம், அதே அந்த நூலை அறுத்து விட்டால் அந்த பட்டம் எங்கேயோ போய் சிக்கி கொண்டோ குப்பையிலோ எங்கேயோ போய்விடும். அது போலதான் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத இந்த வாழ்க்கை, சோசியல் மீடியா எவ்வாறும் உதவாது. செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத சோசியல் மீடியா மனிதருக்கு எவ்வாறும் உதவாது. எனவே செல்ஃப் டிசிப்ளின் தான் இளம் பெண்ணின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று உறுதியாக கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக தனக்கிடப்பட்ட நேரத்தில் மிக அழகாக தனக்கு ரொம்ப சோசியல் மீடியாவில உலக கதவு திறக்குதுங்க. அந்த கதவுக்கு பின்னாடி நல்ல பாதை எது கெட்ட பாதை எது சொல்வது இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். ரொம்ப அழகா சொல்லிட்டு போனீங்கம்மா. 2 பெண்களை பத்தி கூட சொன்னீங்க. அது பயன்படுத்துற பெண், பயன்பாடு இல்லாத பெண்ணுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு ரொம்ப உதாரணம் சொன்னீங்க, டயட் வீடியோ. இந்த டயட் ஃபாலோ பண்ணுனா தனக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாதான். 6 போடணும்னா சீரா அதுக்கு கரை வேணும், அந்த கரை தான் செல்ஃப் டிசிப்ளின். ரொம்ப அழகா வானில் பறக்கும் பட்டம் போன்றதுதான் செல்ஃப் டிசிப்ளின் என்பதால பல உதாரணங்களை எடுத்து சொல்லி தன் தரப்பு வாதத்தை வைத்த நித்யஸ்ரீயை இந்த அரங்கம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது. தொடர்ந்து நம்மிடையே இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியா தான். இந்த தலைப்புல பேச அப்ரீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அப்ரீன் இணைஞ்சிருக்கீங்களாமா? இல்ல நிக்ஷிதா? அப்ரீன் அல்லது நிக்ஷிதா? இந்த தலைப்புல பேசுவதற்கு சோசியல் மீடியா தான் சமூக ஊடகம். சொல்லுங்கம்மா. அம்மா, நான் நிக்ஷிதாங்கம்மா. நிக்ஷிதா வாங்கம்மா. நிக்ஷிதாவை அன்போடு அழைக்கிறேன், வாங்க. எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், கருத்து உயர்ந்தால் சமூகம் உயரும். இங்கு கருத்துக்களை பதிவிறக்கம் செய்யும் இந்த இணையவழி பற்றிமன்றத்திற்கு என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. மற்றும் நடுநிலையோடு தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என்னோடு அமர்ந்திருக்கும் சக பட்டிமன்ற நண்பர்களுக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். எல்லாருமே எனக்கு முன்னாடி வந்த தோழிகள்லாம் நிறைய நல்ல நல்ல பதில்களா சொன்னாங்க, நல்ல நல்ல கேள்விகளும் கேட்டாங்க. அதற்கான ஒரு சில பதில்களையும் அதற்கான அன்மியூட் பண்ணிட்டீங்க. அந்த கதவை வந்து திறக்கும் அப்படின்னு என்று சொன்னாங்க. ஆனா அந்த ரியல் எஃபோர்ட் எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? வெறும் ஸ்கூல்ல இருந்தோ
இல்ல காலேஜ்ல இருந்து மட்டுமா நமக்கு கிடைக்குது? அதற்கான ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல இருந்து தானமா கிடைக்குது. இப்பொழுது நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூலே பொழுது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே எஜுகேஷனல் சிஸ்டமே இங்க வந்து ஒரு அரசியலா மாறிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இப்போ நமக்கு உதவியா இருக்க ஒரே விஷயம் இலவச ஆன்லைன் வகுப்பு தான். அந்த ஆன்லைன் வகுப்பு மூலயமாவும் நம்மளால வந்து நீட்டுங்கிற கனவு, ஜேஇங்கிற கனவு, எத்தனையோ கனவுகளை வந்து நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் எண்ணி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஒரு விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேமா. இப்பொழுது இருக்கிற வீட்டுல இருக்க பெண்கள் எடுத்துக்கலாமே. கணவன் சரியில்லாம இருக்கலாம். இன்னொன்னு அவங்களுக்குன்னு இருக்கிற குட்டி குட்டி திறமைகளை வளர்த்துக்க கூட இந்த சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்குங்கம்மா. எப்படி சொல்லலாம்னா, இப்ப வீட்டுல ஒரு இருக்காங்க அந்த அம்மா, அவங்களுக்குன்னு ஒரு 2 குழந்தைங்க, அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட், அவங்க சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் ஒழுங்கா வேலைக்கும் போகல, ஹஸ்பண்டும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையில உதவியா இருக்கிறது இந்த சமூக வலைத்தளம். அவங்களோட திறமைகள், இப்ப அவங்க ஒரு பொட்டிக் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு உலகளாவிய அளவுக்கு இல்ல நம்ம சமூகத்துல பரவறதுக்கான ஒரு வலைத்தளமா இருக்கிறது சமூக வலைத்தளங்கள் தான். தன்னோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் சரி, தன்னோட திறமைகளை உலகளாவிய அளவுக்கு சென்று எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம திறமையை வெளிக்காட்டி அதற்கான வெற்றியை நமக்கு பெறதுக்கு இந்த சமூக வலைத்தளம் மிக மிக ரொம்ப உதவியா இருக்குங்கம்மா. அதே மாதிரி இன்னும் நம்ம சொல்லணும்னா, பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்ததை விட பாதுகாப்பு இந்த காலத்துல ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, நமக்கு வந்து மிகவும் மிகவும் போராட்டமான விஷயம் இந்த காலத்துல பெண்களோட பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு தான் இப்ப சோசியல் மீடியால இருந்து நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லலாம். இப்ப இந்த தொலைபேசி இருக்கிறதுனாலதான் இப்போதைக்கு லைவ் லொகேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்குள்ள இருக்குங்க. ஆமா, இப்ப நம்ம பிள்ளைய நம்ம வெளில அனுப்புறோம், நம்ம தைரியமா இரவுல நம்ம அனுப்புறோம்னா லைவ் லொகேஷன் ஒண்ணு இருக்கு. திடீர்னு ஒரு விஷயமா திடீர்னு நம்ம பிள்ளைங்க நமக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு இருக்கு, உடனே வாங்கம்மா நம்மளால அழைக்க முடியும், நம்மளால போக முடியும். இந்த மாதிரி லைவ் லொகேஷன், இந்த மாதிரி போன் பண்ணக்கூடியது, அவங்களோட ஜிபிஎஸ் நம்ம இது நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குன்னு இருக்குங்கம்மா. நம்மளோட பாதுகாப்புக்குமே இந்த தொலைபேசி, இந்த சமூக வலைத்தளம் இது எல்லாமே நமக்கு உதவியா இருக்கு. மற்றும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட திறமை, நடனமா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே சரி, அவங்களோட திறமைய உலக அளவுக்கு கொண்டு செல்றது இந்த சமூக வலைத்தளம் மட்டும்தான். இன்னும் சொன்னாங்க ஸ்பீட் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சொன்னாங்கம்மா. நானும் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து உணவு வந்து நம்ம அளவுக்கு மீறி எடுத்தோம்னா அது வந்து நஞ்சு நமக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் நம்ம யூஸ் பண்ற கையில தான் இருக்கு. நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், எந்த இதுல உபயோகிக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் இல்ல, கன்சிஸ்டன்சியுமே நமக்கு தேவைங்கம்மா. சோ அதனால சமூக வலைத்தளங்கள் நமக்கு வந்து கெடுதல் எந்த அளவுக்கு தருதோ அதை தாண்டி நமக்கு நல்லது அதுல அதிகமாகவே இருக்கு. நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளோட மனசுல கன்சிஸ்டன்சி இருந்தா போதுங்கம்மா. அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். செல்ஃப் டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில ஒரு பங்கு. நம்மளோட வாழ்க்கையோடைய முறைய மாற்றத்துக்கு வேணும்னா செல்ஃப் டிசிப்ளின் தேவை. பட் நம்மளோட வாழ்க்கையோட வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு நமக்கு சமூக வலைத்தளங்கள் உண்மையாவே மிக மிக தேவைப்படுகிறதுமா. இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா பலரோட திறமைகள் வெளிப்படுது. இன்னைக்கு வந்து கிராமத்துல இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களோட திறமை கூட இப்ப உலகளாவிய எல்லாருக்கும் தெரியப்படுதுன்னா அதுக்கு ஒரு மூலாதாரமான ஒரு கருவியா நம்மளோட சமூக வலைத்தளங்கள் தான் இருக்குங்கம்மா. இப்ப இல்ல அந்த காலத்துல எல்லாரோட திறமைகளையும் வெளிப்படலையே. இம்மத்துக்கும் நம்மளோட பாட்டி அவங்களோட ஜெனரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேருடைய திறமைகள் உலகளாவிற்கு சென்றது சொல்லுங்கம்மா. ஆனா இப்பொழுது பாருங்க, குட்டி குட்டி குழந்தைகள்ல இருந்து நாம நிறைய பாக்குறோம், நம்மளுடைய தொலைபேசியிலேயே பாக்குறோம். நிறைய பேர் அவங்களோட திறமைகளை வெளிக்காமிக்கிறாங்க. அதனால அவங்களுக்குன்னு நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. சோ சமூக வலைத்தளம் நம்மளை கெடுப்பதற்கு மட்டுமன்றி நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நமக்கு வெற்றிகளையும் தேடி தருவதற்கு ஒரு முக்கியமான கருவிகளாகவும் இந்த சமூக வலைத்தளம் இருக்கிறதுமா. அது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, நமக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருந்தாதான் இத சரியான வந்து முறையில வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் இல்லம்மா, நமக்கு கன்சிஸ்டன்சியும் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இத சரியா வந்து பயன்படுத்த முடியுமா. சோ இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நிக்ஷிதா ரொம்ப அழகா எண்ணம் உயர வாழ்வு உயரம் கருத்து உயர சமூகம் ரொம்ப அழகா தொடங்கினாங்க. ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் மூலமா எல்லாமே பார்த்துக்கலாம். ஆமா, அந்த பிள்ளைங்க எல்லாரையுமே கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆன் பண்ண சொல்லலாமா?
பங்கேற்ற பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் உங்க வீடியோவே ஆன்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? திறமைகளை வளர்க்க உதவுறது இந்த தான் சோசியல் மீடியா தான். சமூகத்துல சூழல்ல சவால சந்திக்கிறதுக்கு அந்த தன்னம்பிக்கை உத்வேகம் தரத்தும் இந்த சோசியல் மீடியா. என்ன அழகா சொல்லிட்டு போனாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க தன் திறமைகளை வெளிப்படுத்த, சிறுவர் முதல் பெரியவர் வரை மூடி அடங்கி கிடந்த அத்துணை திறமைகளை வெளிப்படுத்த உதவுவது சோசியல் மீடியா தான். வாழ்வாதாரத்தையே மாத்துறது. இதுதான் தலைப்பையே ரொம்ப அழகா மாற்றி சொன்னாங்க. வாழ்க்கையை மாத்துறது, அது நான் வாழ்வாதாரத்தை மாற்றுவது. இது ரொம்ப அழகா சொல்லிட்டு போனேன். நம்ம மகளை, இந்த கல்லூரி மாணவின்னு நினைக்கிறேன், திறமை வெளிப்பாடு அங்கீகாரம் கிடைக்க அந்த ரெண்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு போன மாணவியே வாழ்வாங்கு வாழ இந்த பட்டிமன்றம் வாழ்த்துகிறதுமா. பல மேடைகளில் நீங்கள் பவனி வர வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்மிடையே இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கமே என்ற தலைப்பில் பேசுவதற்கு சீதா அவர்களை அழைக்கிறோம். மூத்த மொழியாக இருந்தாலும் முதுமை பெறா மொழி என் அன்னை தமிழ் மொழியை முதலிலே வணங்கி, எல்லாம் வல்ல நடுவர் அம்மா அவர்களையும் எண்ணணி எதிரணி பேச்சாளர்களையும் வழங்கி என் தலைப்புக்குள் நுழைகிறேன். இன்றைய இளம் பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கம் தான் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, சுத்திகரிக்கப்படாத தண்ணியினாலையும் சுய ஒழுக்கம் இல்லாத பெண்ணினாலையும் இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. எதிரணிலாம் நிறைய பேர் வந்து பேசினாங்க. மீனாட்சி மேம் வந்து பேசினாங்க, சோசியல் மீடியா வந்து என்னெல்லாம் மாத்து தெரியுமா, இதை மாத்துது அதை மாத்துது என்னென்னமோ பேசினாங்க. எண்ணத்தை மாத்துது, செயலை மாத்துது, வாழ்க்கைய மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. உண்மையிலே சோசியல் மீடியா வந்து நிறைய மாத்துது. என்னெல்லாம் மாத்து தெரியுங்களா? நல்லா இருந்த பையனை மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதனா மாத்துது. நல்லா படிச்ச பையனை முட்டாளா மாத்துது. ஒலிம்பிக்ல தங்க வாங்க வேண்டிய பையனை மாத்துது. இப்படி எல்லாம் மாத்துறதுதான் உங்களுடைய சமூக ஊடகங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது யாரையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது கண்டிப்பா இந்த ஒரு டைலாக கேட்டிருப்போம். நம்ம டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி பாப்பா நீ படிக்கிறியோ இல்லையோ ஒழுக்கம் முதல்ல முக்கியம், ஒழுக்கம் இருந்தா படிப்பு தானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கத்துல மட்டும் ஒரு மனிதன் சரியா இருந்தான் அப்படின்னா எல்லா பேரு, எல்லா புகழ், எந்த வகையான படிப்பு, எந்த வகையான திறமை எல்லாமே அவங்கள தேடி வரும் அப்படிங்கறதான் ஒரு உண்மையா இருக்குது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்க குடும்ப சுமைய வந்து தலைமையில போட்டுக்கிட்டு சுய ஒழுக்கத்தோட படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பாக்குறோம். இருந்தாலுமே கூட என் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுற பெண்களை விட எப்படி வேணா போய் நாங்க ரீல்ஸ் போடுவோம் அப்படிங்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்துல பெண்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நம்ம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நம்மளுடைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, பாப்பா நீ வெளியே போகும்போது ஒரு ஒழுக்கமான முறையில ஆடை அணிஞ்சிட்டு போ, நல்ல முறையில போ, நல்ல விதமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவாங்க. இருந்தாலுமே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம்லாம் இன்னைக்கு ஆடை வந்து குறைஞ்சிட்டே போகுது. இந்த சமுதாய ஊடகங்கள்லாம் பாக்குறோம், ஆடை குறைஞ்சிட்டே போகுது. அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக்ஸ் அதிகமாயிட்டே போகுது. இன்றைய சூழல்ல எப்படி வந்து பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது நம்ம சமூக ஊடகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல வந்து பதிவிடுறாங்க. இதுல ஹையஸ்டா ஒரு பிரச்சனை என்னன்னா, பெண்களுடைய புகைப்படங்களை எடுத்து அவங்கள மார்பிங் பண்ணி தற்கொலைக்கு தூண்டி தவறுதலா பயன்படுத்தி இப்படி வந்து தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவுல நல்லது இருக்கு, அதை விட ஆபத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் ஒரு உண்மை. நிக்சிதா வந்து அழகா பேசினாங்க, சோசியல் மீடியா தான் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுக்குது, வாழ்க்கைய மாத்துது அப்படின்னு. வாழ்க்கையில வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து புகழ் பெறது, பிரபலமாகிறதுன்னு ரெண்டுத்துக்குமே வந்து வேறுபாடு இருக்கு. பிரபலம் அப்படின்னா நல்ல முறையிலும் ஆகலாம், கெட்ட முறையிலும் ஆகலாம். இது ரெண்டுத்தையுமே உள்ளடக்கிதான் சோசியல் மீடியா. ஆனா புகழ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தினால உயர்ந்து அதன் மூலமா நல்ல பேர் வாங்குறதுன்றதான் புகழ். அப்படிப்பட்ட புகழ் என்பது எங்களுடைய சுய ஒழுக்கத்தின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே கமிட்டட், ஒரு வாழ்க்கையில நல்ல விதமா சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காதல் அப்படிங்கறத கொண்டு வந்தா பரவாயில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தங்களுடைய சுய ஒழுக்கத்தை இழந்து படிக்கிற வயசுல காதல் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்து தன்னுடைய லைஃப் வந்து பால் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு
இந்த சமுதாயத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா படிக்கிற பையன் கூட சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சா அந்த படிப்பை மறந்து போன்ல என்னடா வரும், போன்ல என்னடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை பத்தியே சிந்திச்சு இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த சமுதாயத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சாதிச்ச எல்லாருமே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சுய ஒழுக்கமுடைய எல்லாருமே சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. நான் இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். செங்கல் இல்லாம வீட்டை கட்டமைக்க முடியாது, சுய ஒழுக்கம் இல்லாம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க முடியாது. இளம் பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கம் தான் என்று ஆணித்தரமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக சீதா, சுத்திகரிக்காத தண்ணியும் சுய ஒழுக்கம் இல்லாத பெண்ணும் ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லிட்டு முதல் வார்த்தையே நச்சுன்னு இருந்தது. ஒரு நல்ல பையனை மனநலம் பிடிக்கிறத மாத்தத்தே சோசியல் மீடியா. என்ன பேச வந்துட்டாங்க அவங்க எல்லாம், ஒலிம்பிக்ல மெடல் வாங்குற பிள்ளைய மூளையில உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் சோசியல் மீடியாவை பத்தி பேச வந்துட்டாங்க. புகழ் பெறுவது சோசியல் மீடியான்னு அவங்க நினைச்சா அது தப்புங்க. சுய ஒழுக்கத்தால மட்டும்தான் புகழ் பெற முடியும். சாதிக்க நினைப்பவர் பயன்படுத்துகின்ற வாழ்க்கை முறையே மாத்தணும்னா இது யாரால முடியும்னா சுய ஒடுக்கத்தால மட்டும்தான் முடியும். ரொம்ப அழகா தன் தரப்பு வாதத்தை வைத்து சென்ற நம்முடைய கல்லூரி மாணவின்னு நினைக்கிறேன் சீதா. வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லை, பல மேடைகளில் வளம் வர வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்மிடையே நிறைவு பேச்சாளராக அன்போடு அழைக்கிறேன் அப்ரீன். சோசியல் மீடியா சமூக ஊடகம் தான் இன்றைய பெண்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்ற தலைப்பில் பேச்சு. அப்ரீன் இல்ல நினைக்கிறேன் மேடம், ராகப்பிரியாட்ட கொடுத்துடலாம். ராகப்பிரியா வாங்கம்மா. ராகப்பிரியா அவங்க லைன்ல இருக்காங்க, பேசணும்னு நினைக்கிறேன். ராகப்பிரியா அப்படி இல்லாட்டி நம்ம கன்க்ளூஷன் போயிடலாமா? போயிடலாம்ப்பா. மிக அழகாக ஒரு தலைப்பு இன்னைக்கு எடுத்து வந்து, அதாவது நான் சோசியல் மீடியாவா சுய ஒழுக்கமா, எது இந்த இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது? இந்த தலைப்புல யாஸ்மின், நித்யஸ்ரீ, சீதா தங்கள் தரப்பு வாதத்தை மிக அழகாக வைத்தார்கள். சோசியல் மீடியா தான் நிக்ஷிதாவும் மீனாட்சியும் தன் தரப்பு வாதத்தை வைத்தார்கள். சோசியல் மீடியான்னு பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள்லாம் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வரோம். வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்றுக்க முடியும், தொழில் தொடங்க முடியும், கைவினை பொருட்களை உலகம் முழுவதும் இப்படி காமிச்சு அவங்கெல்லாம் அதெல்லாம் வாங்கறதுக்கும். இப்போ நிறைய இந்த சாப்பாடு ஐட்டங்கள்லாம், இந்த வத்த குழம்பு, இந்த ஊறுகாய் ஐட்டம் இதெல்லாம் வருது சோசியல் மீடியால. இதை வச்சு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தன் என்டர்பிரினர், அதாவது தொழில் முனைவரா எல்லாரும் வராங்க. அரசு வேலையோ இல்லை கல்வி உதவித்தொகையோ இப்போ ஆன்லைன் மீட்டிங்லயே நிறைய நடக்குது. அப்போ பிரபலியம் ஆகுறாங்க. இதெல்லாம் கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படின்னு போட்டா போதும், நிறைய பேர் அதுக்கு உதவி செய்யறாங்க. பல பெண்கள் அந்த யூடியூப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா தங்களோட பொருளாதார வாழ்வாதாரத்தையே மாத்திட்டு போறாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்ததான் அவங்க தன்னம்பிக்கை வளர்க்கும் தளமா இதை இருக்குது. முன்னாடி எல்லாம் பேடையில பேசுறதுக்கு பயப்படுவாங்க கொஞ்சம் பெண்ணுங்க. ஆனா இப்ப தைரியமா இப்ப நிறைய பேரு, நூத்துக்கணக்கான பேரு நான் பேசுறேன்னு பேரையும் போடுறாங்க. தன்னம்பிக்கையோட வளம் வராங்க. யாருமே கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் 10 கருத்துக்களை உள்வாங்கி 15 கருத்துக்களை வெளியிடுறாங்க. இதுல மைனஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நிறைய இளம் பெண்கள்லாம் அதிக நேரம் கைபேசியில இருந்துன்னு வீட்டு சூழல் கூட மறக்கிற மைனஸ் இருக்கு. அதை எதிர்மறை தாக்கம் இருக்குது. படிப்புல கவனம் குறையுது, குடும்பத்தோரோட பேசுற நேரம் குறையுது, தூக்கமின்மை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்படியே போர்வை இழுத்து முன்னு உள்ள பேசினுக்கிறதெல்லாம் வீட்டுல பாக்குறோம் நம்ம. மன அழுத்தம் அதிகமாகுது. இதெல்லாம் மைனஸ் தான் இந்த சோசியல் மீடியானால. இந்த சோசியல் மீடியால அனைவரும் மகிழ்ச்சியோட இருக்கிறதான் காமிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள என்ன அவங்க பாதிக்கப்படுறாங்க எதுவும் காமிக்கிறதுல. இதை பார்த்துட்டு அடாடா அவளுக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லையே, அந்த ஒரு மனம் நிலை பாதிக்கப்பட்டதா
மத்தவங்களுக்கு எதிர் மனநிலை வருது. சமூக ஊடகங்கள்ல முழு வாழ்க்கை அல்ல இது. காமிக்கிறது எல்லாமே அதுல ஒரு பார்ட்டு தான் காமிக்கிறாங்க, தெரிஞ்சா போதும். அதுல மூழ்க மாட்டாங்க யாருமே. அழகு கூட எடுத்துக்கலேன், என்ன ஓக்ரீம் இது போட்டா வந்துடலாம், அதை போட்டா வந்துடலாம், என்னென்னவோ அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சமூக ஊடகத்துல வர அந்த அட்வர்டைஸ் மாட்டு கெட்டு போறதுக்கு நிறைய இருக்கு. முக அழகையே கெடுத்துனேன், அதனால மன அழுத்தத்துக்கு ஆளாயினு. இந்த அப்படி உண்மையான அழகு முகத்துல இல்ல, மனசுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காம இருக்காங்க. போலி நட்பு நிறைய பழகுறாங்க. இது அடுத்தது ஒரு பாயிண்ட் வரலாம். அண்ட் சோசியல் மீடியால நிறைய பேர் லிங்க்ல பழக்கம் வச்சுக்கிறாங்க. ஆனா கண்ணீர் துடைக்க யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரம் பேச கொள்ள மட்டும்தான் இருப்பாங்கன்னு எப்ப புரிஞ்சுக்க போறாங்க? தான் அடிப்படும் போதுதான் புரிஞ்சுப்பாங்க. அப்ப இதே நம்ம அறிமுகம் இல்லாதவங்க கூட பழகிறது தப்பு அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பாக்கு வரணும். இளைய குற்றங்கள், இன்னைக்கு குற்றங்கள் நிறைய வந்தாச்சு. போலி கணக்குகள், புகைப்பட திருட்டு, அதை மாப்பிங் எல்லாம் சொல்லுவோம். நம்ம இணைய பாதுகாப்பு இல்லாம இருக்குது, இணையத்துல மிரட்டல் வருது, அவதூறு, மோசடி, இதெல்லாம் வரும்போது நம்ம இணைய பாதுகாப்புன்றது இருக்கும் போது மட்டும்தான் இதுல இருந்தெல்லாம் வெளியே அவுட்லெட் ஆக முடியும் நம்மளால. குடும்பத்துல பங்கு எடுத்துக்கும் போது ஏமா போன கொஞ்சம் நிறுத்தமா, பெற்றோர் சொன்னா எதிரிய பாக்குற மாதிரி இருக்குதுங்க. கிடையாது. சொல்றதை விட வா பேசலாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம், வெளியே போலான்னு கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது, நான் இந்த பேசிட்டு தான் வருவேன். அது சொல்ற பிள்ளைங்க இப்ப அதிகமாயிடுச்சு. அவங்க அந்த போன் தான் எல்லாமே நினைக்கிறதுனால. அப்ப அந்த சோசியல் மீடியாவது இது ஒரு பிளஸ் இருந்தாலும் மைனஸ் தான். பெண்களோட பொறுப்பு ஒவ்வொரு இளம் பெண்களும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். சோசியல் மீடியா என்ன பயன்படுத்துதா, நான் சோசியல் மீடியாவை பயன்படுத்தேன், இதை மட்டும் நினைச்சா போதுங்க. நான் அதுக்கு அடிமையா, அது எனக்கு அடிமையா, இதை நினைச்சாலே போதும். பிளஸ்ஸா மைனஸா வாழ்க்கை மாற்றத்துன்னு எடுத்துன்னு போலாம். பயன்படுத்துற முறைகள் கொஞ்ச நேரம் பயன்படுத்துங்க, ஜனம் ஒண்ணும் மைனஸ் ஆகாது. அப்போ கல்வி திறனை வளர்க்க பயன்படுத்திக்கங்க. இப்ப பட்டிமன்றம் எத்தனை பேர் இணையறாங்க? ஒரு 15 பேரு. ஏன் ஒரு கல்லூரி பிள்ளைகள் பேசுறாங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இணையலாமே, இணையில. ஏன் பள்ளி மாணவர்கள் பேசுறாங்களே, இணையலாமே. அந்த நேரம் அது சீரியலை பார்த்து உட்கார்ந்து இருக்கும், அந்த நேரம் ஏதாவது ஒரு வீசாட்ல பேசிட்டு இருக்கோம். அப்ப தெரியாதவங்களே நம்ம நம்ப கூடாது, பேசுறதுக்காவது பழகத்துக்காவது வரணும், நட்புறவோடு வரணும், திறமைய வளர்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் குடும்பத்தோட நேரம் செலவிடணும். இதெல்லாம் இருந்தாதான் சோசியல் மீடியா நல்ல முறையில் பயன்படுத்தப்படும் தெரியலாம். சோசியல் மீடியா ஒரு நல்ல கருவிதான், இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கையை அது உயர்த்தக்கூடிய கருவிதான். அது ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க. அது கத்தி போல, அது மருத்துவர்கிட்ட போனா நல்ல ஒரு விதத்துல பயன்படும், குற்றவாளி கிட்ட போனா அது கெடுதலுக்கு தான் பயன்படும். அது போலதான் சோசியல் மீடியா மனுஷனோட எண்ணத்தை பொறுத்துதான். கனவுகளை வளர்க்கும் கருவியா இருக்குதா, கனவுகளை சிதைக்கும் கருவியா இருக்குதான்றது அவன் கையில தான். துணிந்த பின் எண்ணுவோம் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, பாரதி சொல்லிட்டு போயிட்டான். அது நிமிர்ந்த நன்னடைத்து ஒழுக்கத்துடனான அந்த நிமிர்ந்த நன்னடை வேணும். சிறு வயதுல எல்லாம் ஷேர் பண்ற பிள்ளைங்க இளம் வயதுல ஏன் மறுக்கிறீங்க? இதை நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில முன்னேறி போலாம். 2வது பாயிண்ட், தன் ஒழுக்கம் ஏன்னு பேசுறாங்க. தன் வாழ்க்கையை மாற்றுவது தன் ஒழுக்கம் தான். அழகு இல்ல, அறிவு இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அழகா ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க. கண்ணகி எடுத்துங்களேன், வீர பெண்மணி எல்லாம் பேசுறோம், கோபம் பொறுமை எல்லாம் இருக்கிற பெண்ணாதான் இருந்தா, நீதி உணர்வை நிலைநாட்டிய பெண்ணா இருந்தா. அவளோட உள்ளார்ந்த ஒழுக்கம் தான் அந்த கற்பு நெறி என்ற ஒழுக்கம் தான், அதுவும் அதுல ஒண்ணு வரும். அதுதான் அவளை அந்த சிறந்த பெண்மணி ஆச்சு. நேர ஒழுக்கத்தை, நேரம் இழப்பு வாழ்விழப்பு, நேர ஒழுக்கம் தேவை, பேச்சு ஒழுக்கம் தேவை, சமூக ஊடக ஒழுக்கம் கூட இதுல இருந்து வரத்துதான். பணத்துல ஒழுக்கம், சேமித்து வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். லாவிஷா செலவு பண்ணிருக்கோம், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சு பார்க்கணும். அதுதான் சிறு துளி பெருவெள்ளம்ன்றத மனசுல நினைக்கிறது. உணவு ஒழுக்கம், உடை ஒழுக்கம், நட்பு ஒழுக்கம், இதெல்லாம் இருந்தா சோசியல் மீடியா பயன்பாடு கூட அந்த கண்ட்ரோல்ல எடுத்துன்னு வரலாம். நாளைக்குன்னு தள்ளி போடாத, இன்னைக்கு வேலை இன்னைக்கே முடிக்கணும். சூரியன் நேரத்துக்கு உதிக்கிறான் தானே, நிலவும் தன்னோட காலத்தை அது மறக்கத்தில்லையே. ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க, ஆறு கூட தன்னோட பாதையை விட்டு விலகத்தில்லைன்னு. இயற்கையெல்லாம் ஒழுக்கத்தோட இருக்கும்போது, தன் ஒழுக்கம் இருக்கும்போது வாழ்க்கை பாதை மாறுமா என்ன? ஒழுக்கமாக இருந்தாலே போதும். நலம் நலம் தானா முல்லை மலரி
சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே, இளைய கண்ணியின் இடை மெலிந்ததும் கேள்வி வரும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வயசு பொண்ணுங்க மனசோ தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடை போடும். எங்க வீடு, எங்க அப்பா அம்மா பேர் போயிடும், என்னோட குடும்பமே சந்தி சிரிக்க வச்சிடும் அப்படின்னு மனசு தடுமாறாத வாழ்க்கையை நடத்துகின்ற இளம் பெண்கள் சுய கட்டுப்பாடோட இருப்பாங்க. ஒரு பெண்ணோட அழகு முகத்துல கிடையாது, அவளோட ஒழுக்கத்துலதான். ஒரு பெண்ணோட பெருமை ஆடையில் இல்லை, அவளோட பண்புலதான். ஒரு பெண்ணோட எதிர்காலம் அதிர்ஷ்டத்தில் இல்லை, அது ஒழுக்கத்துலதான். தன் ஒழுக்கமுள்ள பெண் குடும்பத்தை உயர்த்தி கொண்டே அவள் போயினே இருப்பாள். குடும்பத்தை உயர்த்தும் பெண்ணால் ஒரு சமூகம் உயரும். சமூகம் உயரும் போது தேசத்தின் உயிர் நாடி அந்த பேசப்படும் தான் சொல்லணும். ராமன் ஒரு இல்வில் செல்ல ஆணுக்கு அவனை சொல்லும்போது சீத்தையும் சொல்லுவாங்க. அவளும் அப்படித்தான் ஒழுக்கத்தை அவ இருந்ததனால்தான் அவளை திரும்பி வரும்போது நெருப்பில் எரிந்தும் விழுந்து கூட அப்படியே நல்ல ஒரு கற்பு பெண்ணா வெளியே வந்தான்னு சொல்லுவாங்க. புத்தர் மனைவி எடுத்துக்கங்க, யசோதரை, அவரு துறவரம் போயிட்டாரு. ஆனாலும் அந்த சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இருந்தனால்தான் ராகுலனையும் தன் மகனையும் வளர்த்து அரசாட்சியையும் நல்லபடியா எடுத்துன்னு வந்தா. இதை உதாரணத்தோடு எடுத்துக்கொண்டு ஜீஜாபாய் உதாரணத்தை சொல்லலாம். சிவாஜி ஒரு நல்ல ஒரு வீர சிவாஜியா எடுத்துன்னு வந்தா. இந்திரா காந்தி தன் மகனையும் அப்படி நம் நாட்டை ஆள்கின்ற ஒரு பிரதமரா எடுத்துன்னு வந்தாங்க. மணிமேகலையை சொல்லலாம், பிற நலனுக்காக அந்த தன் வாழ்வையே தியாகம் செய்த ஒரு பெண்ணா இருந்தா. சீதை அரண் ஒழுக்கம் காத்த பெண்மணி. திரௌபதி கூட சொல்லலாம், அவமானம் தூண்டப்படுவதா கூட நான் அசிங்கப்பட மாட்டேன்னு சிற்பி செதுக்குவது போல தன்னை செதுக்கி வாழ்ந்தவள்னு சொல்லும்போது இத்தனை உதாரணங்கள் இருக்கும் போது இன்றைய இளம் பெண்கள் வாழ்க்கையை மாற்றுவது சோசியல் மீடியா, அது சமூக ஊடகம் என்பது ஒரு 45% தானே தவிர என்னைக்குமே அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சுய ஒழுக்கம் என்கின்ற செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான். அது இருக்கும்போது செல்ஃப் கண்ட்ரோல் தானா வரும். அது எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வந்து வாழ்க்கை இளம் பெண்களின் வாழ்க்கை மென்மேலும் ஒளிரச் செய்யும் என்பதை சொல்லி அதற்கு 53% மதிப்பெண்ணை கொடுத்து இன்றைய இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கமே. என்னைக்கும் நல்ல பெண்ணா இருக்கிறது இல்லாதது சுய ஒழுக்கம் மட்டும்தான். சோசியல் மீடியா என்றது இப்ப கண்டுபிடிச்ச 2K அதுக்கு முன்னாடி இல்லை, எப்பவோ இந்த இல்லவே இல்லைனாலும் ரோபோ காலமே வந்தா கூட சுய ஒழுக்கம் மட்டும்தான் என்றுமே கடைபிடிக்கப்படும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு அளவுகோலாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம். இளம் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவது சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை வழங்கிய நம்முடைய தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கல்லூரி மாணவிகளுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால தானே என்னவோ நிறைய பேர் இணையல அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இந்த 1 மில்லியன் வியூஸ் இளைஞர்களுக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த பட்டிமன்றங்களை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது உறுதி. தமிழ்ச்செல்வி மேடத்தோட வார்த்தைகள்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, மணிமேகலை பற்றி அழகாக குறிப்பிட்டீங்க. ஒட்டிய சமயத்து ஒரு பொருள் எல்லாம் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு. அதுதான் நம்முடைய தாரக மந்திரமாவும் நம்ம வச்சிருக்கிறோம். 2 பக்கமுமே வாதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கல்லூரி மாணவிகளாக இருந்தாலும் அற்புதமான வாதங்களை எல்லோருமே வெளிப்படுத்தினீங்க. ரொம்ப சிறப்பா சீதா, மீனாட்சி, நித்யஸ்ரீ, ஜாஸ்மின் எல்லாருமே ரொம்ப மிகச்சிறப்பான உங்களுடைய வாதங்களை வெளிப்படுத்தினீங்க. உங்களுடைய திறமையை செதுக்கி கொண்டே இருங்க, அடுத்தடுத்த நிலைக்கு உயருங்க. தொடர்ந்து அதற்காக இந்த 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்ற குழுவும் உங்களோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை யாராவது சொல்லுவதாக இருந்தா அடுத்த 5 நிமிடம் அவங்களுக்கு ஒரு 8:05 மணிக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நன்றி. அன்மியூட் பண்ணி பேசலாம். நான் பேசலாங்களா? வாங்க சார், வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் முன்னாள் பேராசிரியர், உடற்கல்வி பேராசிரியர்.
தமிழகத்துல. நான் இங்க வந்து தடகள பயிற்சியாளரா இருக்கிறேன். குறிப்பா தமிழ்ச்செல்வி அவங்க எங்க நிகழ்ச்சி இருந்தாலும் எனக்கு அவங்க தான் தலைவியா இருப்பாங்க கவிதை இதுக்கு. சரியா, அது என் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. பிள்ளைகள் கடைசியா ஒரு குழந்தை பேசிச்சு, அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது உண்மை. ஏன்னா இங்க வந்து ஐரோப்பிய நாட்டை வந்து பாக்குறாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போடுறதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க வந்து மீடியா அந்த செல்ஃபி இதுக்கெல்லாம் வந்து அதாவது 10ஆம் வகுப்பு, அதாவது மெட்ரிகுலேஷன் இல்லைங்களா, அது வரைக்கும் அது அலோடு கிடையாது, எடுத்துட்டு வரக்கூடாது. படிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டது தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இங்க லீசன் சொல்லுவாங்க, அவங்க பயன்படுத்தலாம். அதுவும் அந்த ஆசிரியர் இல்லைன்ற பட்சத்துல நாங்க சூப்பர்வைசர் வந்து அது பார்ப்பாங்க. அப்ப மீடியா வந்து ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப இருக்கிறதுன்றது ஒரு இருந்தது ஆரம்பத்துல. அத வந்து இந்த பசங்க ரொம்ப வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கானோடனே எதிரான்னு பாக்குறாங்க. ஓ அதுதானான்ட்டு அதை அப்படியே உருவிட்டான். எப்படி சொல்றது, நெருப்பு அதிகமா எரியுதுன்னு வச்சுங்களேன், எதை உருவனம்னா குறைஞ்சிடுமோ அதை உருவிட்டாங்க. அப்ப எதை உருவிட்டாங்க, நேரத்தை குறைச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் பாக்குறது ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடும் பிள்ளைங்களுக்கு. அந்த வயசுக்கு அவங்களுக்கு அவங்க கையில அப்பா வந்து கைபேசி கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த நேரத்துல அந்த அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேல நடக்காது. அத மாதிரி ஒரு இது இப்ப நம்ம இதுல கிடையாது, அப்பாவே எதிர்த்துக்கிறாங்க. நம்ம இவங்க அதாவது எப்படின்னா இங்க மாறி போயிடுது தலைமுறை. அவங்க நம்ம இதுல வந்து அதெல்லாம் செய்யணும். அது பிள்ளைங்களை வந்து பாக்கணும். இங்க வந்து பிள்ளைங்களை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறாங்க, தவறு. 1000 அவங்க வந்து டைவர்ஸ் இருக்குது, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வந்து போன் பண்ணி சாதாரணமா பேசுவாங்க. அவன் படிச்சானா, இது பண்ணானா அந்த தொடர்புலயே இருப்பாங்க, பிள்ளைங்க கான்டாக்ட்லயே இருப்பாங்க. அது வந்து அவங்க என்னடா அவனுங்க நல்லாதான் பேசிக்கிறாங்க, இப்ப அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஆனா வந்து பிள்ளைகள் கண்ணோட்டம் அவங்கதான் ஒரு அப்பாவே பார்ப்பாங்க, ஒரு அப்பாவா பார்ப்பாங்க, அம்மாவா பார்ப்பாங்க வச்சுங்களேன். அப்ப வந்து பிள்ளைகள் அந்த கடைசியா ஒரு பாப்பா சொன்னது செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல். அது வந்து எப்பன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்ப அது வந்து பிள்ளை அப்பா அம்மா தான் வளர்க்கணும். ஆசிரியர்னா அது ஆசிரியர் போட்டு படுத்த வேணாம், ஆசிரியரும் தான் சொல்லுவேன் நான். இங்க பேச்சில எல்லாரும் சொல்லுவோம் ஆசிரியர்னு சொல்லணும். ஆசிரியரும் பெற்றோர்களும் பிள்ளைங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அவங்களுக்கு பொறுமையா அந்த பிள்ளைங்க இப்ப கல்லூரி பிள்ளைகள் அந்த கடைசி பாப்பா பேசிச்சு, நல்ல அருமையா இருந்தது. உண்மை, செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு இருந்தா எது வந்தா பாத்துக்கலாம் இருக்கலாம். ஆகவே அந்த கட்டுப்பாடா இருந்தா எது வேணா அடிச்சு பாத்துடலாம். இப்ப நான் இங்கெல்லாம் நான் பாக்குறேன், என் பிள்ளைங்கலாம் வந்து இந்த விளையாட்டுல வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குது. கடைசி 2 மணி வரைக்கும், காலையில மேட்ச்னா 2 மணி வரைக்கும் பாக்குறானுங்க. நான் அப்படி கோவத்தை உடச்சிடுவேன். நான் ஒரு மாதிரி டென்ஷன் பார்ட்டி, அது உலகத்தை நான் வந்தாலும் மறந்துவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்க வச்சுனேன். அது பிள்ளைகளுக்கு தேவை சுய கட்டுப்பாடு. அது பெற்றோர்கள்ல இருந்து வரணும். பெற்றோர்களும் அதை வந்து இப்ப இதோட பேசணும் போகணும்னு கிடையாது, அதை வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் சிறப்பு தான். எல்லாராலையும் முடியும், அதை நம்பணும். என்னாலே முடியும், அவனால முடியும். ஐரோப்பிய நாட்டுல வந்து இவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கும்போது ஏன் நம்ம நாட்டுல முடியாது? நம்ம நாட்டுலதான் செல்ஃப் கண்ட்ரோல். இவங்க ரொம்ப இந்தியான்னு ஒரு பெரிய கற்பனையில் இருக்கிறாங்க ஐரோப்பியர்கள். ஆனா அங்க வந்து போனாதான் தெரியும் நம்ம ஆளுங்க ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போயிருக்குதுங்க. ஆகவே வந்து சுய அவங்க தமிழ்ச்செல்வி அவங்க சரியா தான் சொன்னாங்க, உண்மை. அது வாய்ப்பளித்த சகோதரருக்கு நன்றி. ரொம்ப பேசிட்டோம் போல இருக்கேன், மன்னிக்கும். பிள்ளைகள் நீங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல்ல நீங்க வந்து சுய கட்டுப்பாடு ரொம்ப தேவை. முடிஞ்சாலும் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யுங்க. நான் கேட்டா அதான் சொல்லுவேன். உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு நல்லா இருந்தா உடம்பு பலமாகணும். அது இருந்தாலே உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல். அது வந்து உபாதைகள் கொடுக்காது. முடிஞ்சாலும் சின்ன சின்ன யோகா செய்யுங்க. பிள்ளைகள் யோகா செய்யலாம், கரெக்டா செய்யலாம். கராத்தே தனியா கரெக்டா செய்யலாம். சின்னது ஒரு 10 நிமிஷம் டெய்லி, தினமும் ஒரு 10 நிமிஷம் காலையில எழுந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி, தெரிஞ்ச உடற்பயிற்சி செய்யலாம். உடம்பு நல்லா இருந்தா தான், சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொன்னாங்க, அது உண்மை. அப்போ நல்லா நீங்க வந்து செல்ஃப் டிசிப்ளினுக்கு முன்னாடி நீங்க கண்ட்ரோல், நீங்க வந்து வேற அந்த கவனம் போதுன்னா கவனத்தை மாத்தணும். என்ன மாத்தணும்? அப்போ ஒரு உடற்பயிற்சி செய்யலாம், படிக்கலாம், நிறைய செய்யலாம். அதுலயே போனா கண்ணு கட்டுறது இப்ப எல்லா இடத்துலும் போன பண்ணுக்கிறது, உடம்பு கட்டுறது எல்லாமே போகுது. அது ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா நீங்க எல்லாமே செய்யலாம். இந்த சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, அனைத்தும் இப்ப அந்த பருவ காலத்துல எல்லாம் தோணும், பாக்குறதுலாம் அழகா தெரியும். அது வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. அதாவது இலைமறைக்காக சொல்றேன். அவ்வளவு. மகிழ்ச்சி, வாய்ப்பளித்த நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். வாங்க சார், தொடர்ந்து பயணிங்க. ரொம்ப நிச்சயமா அருமையான அந்த குரூப்ல இணைந்து இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அனுப்பிச்சுங்க.
சரி. இது. உங்க எண்ணை மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேங்க. அப்படிங்களா? இல்ல இருங்க. தமிழ்ச்செல்வி மேடத்துல கூட நான் வாங்கிக்கிறேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. நான் நடுவர் நான் இங்க வந்து தடகள பயிற்சியாளராக இருக்கேன். அதாவது கிரிக்கெட் ஐரோப்பிய நடுவர். அப்புறம் ஒலிம்பிக் குழுவில் நான் சைக்கிள் போட்டில் நடுவராக இருந்தேன் இங்க ஒலிம்பிக் குழுவில். மகிழ்ச்சிங்க, நீங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்னோட நம்பர் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறேன். பார்த்துருக்கேன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை பார்த்துருக்கேன். கூப்பிடுங்க ஐயா. நான் அந்த நன்றி. இதுல இணைஞ்சிட்டேன். குழுல பிள்ளைங்களை வந்து இணைஞ்சிட்டீங்களா? இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நான் நிறைய இது மாதிரி நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா நம்ம இந்த நாட்டுல வந்து ரொம்ப இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறாங்களா, ஏன் நம்ம நாட்டை திறந்து விட்டு இருக்காங்க? ஒரு மாதிரி எனக்கு கோவம், பயங்கரமான கோவம். நான் உடற்கல்வி ஆசிரியர்னா பேசலாம் மாட்டேன். ஆசிரியரா இருந்தாலும் கூட்டு அடிச்சிடுவேன் நான். அது 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 நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதனால வந்து அருமையான தலைப்பு, மிகச்சிறந்த தலைப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த சரிங்க. உங்க எண்ணை குழுவுல போடுங்க ஐயா. இதோ தைரியம் ஒரு நிமிஷம். சிவசங்கரி மேடம் ஏதாவது பேசுறீங்களா? தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு பட்டிமன்றம். எப்போதும் மிங்களா பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் கல்லூரி மாணவர்கள் பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொருவரோட வாதமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப கேட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மாவோட ஒருத்தர் பேரா சொல்ல விரும்பல, டைம் கருதி ஒரு பாயிண்ட்ஸை சொல்ல விரும்பல. எல்லாமே சூப்பர், எக்ஸலண்ட். இன்னும் இந்த பட்டிமன்றம் சிறப்பா நடைபெறணும், ஒவ்வொரு மாதமும் நடைபெறணும் சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாரும் முகங்களையும் பாக்குறப்பே ரொம்ப பிரைட்டா சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பேசினாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆமா, நடுவர் அம்மாவும் சிறப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போதுமே ரெண்டு பக்கம் சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. என்னடா பட்டிமன்றத்துல தீர்ப்பு எப்ப பாரு ரெண்டையுமே சேர்த்து சொல்லிடுறாங்களே, அப்புறம் நம்ம வாதிடுறதுக்கு என்னதான் நம்மளும் எவ்வளவோ பாயிண்ட் எடுத்து நம்மளோடது ஜெயிக்கணும்னு கஷ்டப்பட்டு போராடுவோம். பட் இன்னைக்கு அந்த சிறப்பான தீர்ப்பை கொடுத்தாங்க அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தீர்ப்பு ரொம்ப தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். இந்த 1 மில்லியன் பட்டிமன்றத்திற்கும் ஆண்டனி சாருக்கும் ரொம்ப நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சோ மச் மேம், உங்களுடைய இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ்க்காக. மஞ்சுளா மேம் நீங்க பேசுறீங்களா? எஸ் சார். நீங்க சொல்லுங்க. ஆண்டனி சார் தானுங்களா? மேல ஏன் குமரி ராஜன் இருக்கு, அதனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். சார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஆனா நேம் வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க எனக்கு தெரிஞ்சவர் தான். இந்த குரூப்ல சுஜாதா எனக்கு இப்போ அனுப்பி விட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன். டாபிக் நல்லா இருந்தது. சிங்க பெண்கள்னு ஆரம்பிச்சு மேடம் வந்து பேசினாங்க லாஸ்டா. அவங்களுடைய இதுதான் நான் கவனிச்சேன். ரொம்ப அருமையா இருக்குது. அது அது இன்னைக்கு கூட எங்க இதுல வந்து இந்த ஜென்சி ஜெனரேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க காலையிலேயே. அதோட கண்டினியூஷன் மாதிரியே தான் இன்னைக்கு இப்ப மேடம் வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு எவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல தலைப்பு எடுத்து பேசுறோம், ஆனா அதை அப்சர்வ் பண்றதுக்கு கூட அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது பாருங்க. நம்ம தான் இன்னும் நம்மளே தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டவங்களே தான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடுறோம். ஆனா அதை அப்சர்வ் பண்றதுக்குலாம் நாட் ரெடி டுடே கேர்ள்ஸ். ஆனா பட் மேடம் வந்து ரொம்ப பக்காவா அதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடி அருமையா வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. such a great efforts. எனக்கு முழுமை தெரியல, ஆனா 5 minutes I observed மேடம். ஸோ மேடமோட தாட் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. such a great, you are the organizer இந்த ப்ரோக்ராம்ல. எனக்கு தெரியல, ஆண்டனி வந்து எங்களுக்கு நற்புலரில் இருப்பாரு. ஸோ அவர் தானே நீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன் அண்ட் யூ ஆர் த ஜட்ஜ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ எனிவே தேங்க்யூ சார். இனிமேல கிடைச்சுன்னா நான் உங்களை இதுல வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ சார். ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? பேசுறீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. பங்கு பெற்ற எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. மிக சிறப்பான நன்றி தமிழ்ச்செல்வி மேடத்துக்கு தான், ஒரு மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நம்ம ஒருங்கிணைச்சிட்டே இருப்போம். இளைஞர்கள், ஒருவேளை இளம்பெண்கள் இன்னைக்கு கவனிக்காட்டா கூட கண்டிப்பாக கவனித்து நம்மோடு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பயணிப்போம். வரும் காலம் இளைய தலைமுறைக்கானது. அதை மிகச்சிறப்பாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கொடுப்போம், கண்டிப்பா அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு நல்லதொரு சிந்தனையோட இன்னைக்கு முடிக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராசல் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. சந்திப்போம் சார்.
மகிழ்ச்சி.